Hi, welcome to Golden Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CSS அப்படின்ற லாங்குவேஜை நம்ம HTML-ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நேம் கொடுத்தாது HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா CSS அண்ட் HTML. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையுமே ஒன்றா கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்னா அதுக்கு முன்னாடி CSS அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த இன்ட்ரடக்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ CSS அப்படின்றது நம்ம ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற HTML எலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா? அதாவது அது வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு டெக்ஸ்டில் தான் இருக்கும். எந்த ஒரு கலர் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு ஃபாண்ட் சைஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு கலர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தான் CSS. ஓகேவா? ஸோ CSS அப்படின்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? அதான் CSS-ஓட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? நம்ம இருக்கிற ஒரு வெப்சைட் அப்படிங்கும்போது முழுக்க ஐ மீன் ஒரு HTML கண்டென்ட் வந்துட்டு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு CSS அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக முக்கியம். ஓகேவா? இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம CSS அப்படின்ற அந்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம CSS-ல ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? ஒரு HTML-ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம வச்சிருக்கிற ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு இமேஜ் எதாவது வேணா இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? அது எத்தனை டைப்பாக நம்ம ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்பாக பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இன்லைன், தென் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக நம்ம இதை ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு HTML-ஓட எலமெண்ட் ஒன்று ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நம்ம எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணோன்னு டிஃபால்ட் HTML சின்டாக்ஸ் கொண்டு வர்றதுக்கு. ஓகேவா? இப்போ என்கிட்ட H1 அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. கேப்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. H1 அப்படின்ற எலமெண்ட் இருக்கு. அதுக்குள்ள ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜ் நான் டைப் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த H1 எலமெண்ட்டை நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு அது எப்படி இருக்கும்? ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும். ரன் பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு எனக்கு ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா CSS-ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் 3 டைப்பாக ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்லைன். ஓகேவா? ஸோ இன்லைன் எப்படி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த H1 அப்படின்ற எலமெண்ட் இருக்குல்ல, அந்த எலமெண்ட்டுக்குள்ளார ஸ்டைல் அப்படின்ட்டு கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கரேஞ்ச். ஓகேவா? ஏதோ ஒரு கலர் ஒன்று கொடுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அதை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த நான் கொடுத்த அந்த எலமெண்ட்டுக்கு அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் ஆரேஞ்ச் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு விதமாக நம்ம ஸ்டைல் பண்ணலாம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்லைன் அப்படிம்பாங்க. ஓகேவா? தென் வந்துட்டு அடுத்தது என்ன இருக்கு? இன்டர்னல். ஓகேவா? இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்ட்டு பார்க்கும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹெட்டுக்குள்ளார நம்ம ஆக்சுவலாக இது வரைக்கும் என்ன கொடுத்துட்டு இருந்தோம்? டைட்டில் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டுக்குள்ள இன்னொரு எலமெண்ட் கொடுங்க. ஓகேவா? அது என்ன எலமெண்ட் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட். இந்த ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டுக்குள்ளார தான் ஓகேவா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா CSS-க்கு நம்ம ஸ்டைல் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ அதுக்கு நான் இன்னொரு பேராகிராஃப் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்னொரு பேராகிராஃப் எலமெண்ட் இருக்கு. இப்போ இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல்ன்ற எலமெண்ட்டை மேலே கால் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டுக்குள்ளார நம்மளோட இதோட நேம் என்ன? எலமெண்ட்டோட நேம் P. ஓகேவா? ஸோ அந்த P-யை கொடுங்க. இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் CSS-ஓட ஸ்டைல் எல்லாமே கொடுக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஓகேவா? நான் செகண்டாக கீழே கொடுத்துருந்த அதுவுமே எப்படி வந்திருக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகி வந்திருக்கு. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுத்தாலும் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. செகண்ட் இந்த மாதிரி நான் P இந்த மாதிரி கால் பண்ணி கொடுத்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டர்னல் ஸ்டைலிங் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு இன்லைன் ஸ்டைல் அப்படின்றது அந்த எலமெண்ட்டுக்குள்ளாரே வச்சு கொடுக்கறது. ஓகேவா? அது இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்றது ஸ்டைல் அப்படின்ற அந்த எலமெண்ட்டை பொதுவாக கால் பண்ணிட்டு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள ஒன்று தான் பண்ணணுமாலாம் கிடையாது கண்டிப்பாக. இப்போ இதுக்குள்ள சப்போஸ் இதுக்கு கீழே வந்துட்டு H2 அப்படின்ற இன்னொரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு கீழே அகைன் H2 கொடுங்க. H2க்கும் நம்ம என்னென்ன ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ H2வும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா? பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும்
இந்த h1 இருக்கு இல்லையா, நீங்க வந்துட்டு இதை இன்லைன்ல கொடுக்கும்போது அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் அது வந்து ஆக்சுவலா ஸ்டைல் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நீங்க சப்போஸ் உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ h1 இருக்கு, அந்த h1க்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு கலர் பண்ணணும் போதும் அப்படின்னா அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து h1 h2 தென் h பேராகிராஃப் நிறைய எலமெண்ட் இருக்கு. அந்த நிறைய இதுக்குமே நான் வந்துட்டு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு உள்ளார கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ h2 அப்படின்றதுக்குள்ளார கமா கொடுத்துட்டு நான் p அப்படின்ட்டு கொடுத்துட்டு அகைன் நான் ரன் பண்றேன். சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. என்ன இருக்கு, அந்த பேராகிராஃப் அப்படின்றதுக்கும் நான் என்ன கால் பண்ணணும் அது வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இது மாதிரி நம்ம கமா கொடுத்தும் அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்க கேட்கலாம் ஏன் வந்துட்டு பேராகிராஃப் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ தானே கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எதுக்கு வந்துட்டு அது கிரீனா மாறி இருக்கு இந்த இடத்துல பேராகிராஃப் எலமெண்ட்டும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா கோடிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் முழுக்க HTML CSS இதை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் என்ன ஸ்டைல் பண்றோமோ அதுதான் அதை எடுத்துக்கும். நான் இப்போ திரும்பி இந்த இடத்துல அகைன் நான் பீன்னு கால் பண்ணி அதுக்கு நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஃபைனலாக கொடுத்த கலர் தான் அது வந்துட்டு எடுத்து வந்துருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ பேராகிராஃபோட கலர் வந்துட்டு பிங்க்குன்னு மாறி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா, நம்ம ஃபைனல் லாஸ்ட்டாக என்ன கொடுக்குறோமோ அந்த கலர் தான் அது வந்துட்டு எடுத்துருந்துருக்கும். ஓகேவா, ஓகே, இப்படி நம்ம ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட் கொடுத்து கால் பண்ணி அதுக்குள்ள நம்ம இந்த இதெல்லாம் கால் பண்றது செகண்ட் இது. ஓகேவா, தேர்டு ஒன்று என்ன இருக்கு இதுல, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா, இன்னொன்று கவனிச்சிங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருக்கு இல்லையா, பி தென் அதோட பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்குறோம், அதோட வேல்யூ கொடுக்குறோம். ஓகேவா, இதை நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்றோம்ல பி h1 இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, எது வேணுமோ நம்ம பின்னாலாம் கால் பண்ணுவோம். ஓகேவா, அதை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா செலக்டார் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா, அந்த கலர் ஐ மீன் பேக்ரவுண்ட் கலரா இல்லை டெக்ஸ்டோட கலரா அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்றோம்ல அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இப்போ கலர் அப்படின்ற இடத்துல நான் ப்ளூ எல்லோ ஆரஞ்சு அப்படின்ட்டு கொடுக்குறேன் இல்லையா, அது வந்துட்டு வேல்யூ அப்படிம்பாங்க. ஓகேவா, இதுதான் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ். ஓகே ஓகே, இப்போ இந்த கோடிங்ல இந்த பி அப்படின்றது என்னோட செலக்டார், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது என்னோட ப்ராப்பர்ட்டி, இந்த எல்லோ அப்படின்றது என்னோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஓகேவா, ஸோ இப்படி தான் செகண்ட் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா, ஓகே, ஸோ ஃபைனல் ஒன் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா, ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ st.css அப்படின்ற அந்த ஃபைலை கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம HTML அப்படின்றதுனால .html அப்படின்ட்டு கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம் ஃபைல்ஸ் எல்லாமே. பட் இப்போ நம்ம CSS குள்ள வந்துட்டோமா, ஸோ அதனால st.css அப்படின்ட்டு கொடுங்க. இது மாதிரி தான் அதோட சிம்பிள் வரும். ஓகேவா, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோங்க. ஓகேவா, இப்போ இந்த ஃபைல்ல நம்மளால நார்மல் HTML கோடிங்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னாலே அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ஸ்டைல் பண்றதுக்கான ப்ராசஸை மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு இது ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, h3 அப்படின்ற இன்னொரு எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த h3யை நான் ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா, அது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த h3யை இந்த இடத்துல வந்துக்கோங்க. நம்ம எப்போது என்ன கால் பண்ணுவோம் அந்த எலமெண்ட்டோட இதை கால் பண்ணுவோம். கால் பண்ணிட்டு இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஓகே இது ஒரு கலர் ஓகே ரெட் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ அதை ரன் பண்ணி பாருங்க. அந்த ஃபைலை சிஎஸ்எஸ் ஃபைலை ரன் பண்ண முடியாது. நீங்கள் அதை இங்கே பார்த்தீங்கன்னா கோ லைவ்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் அது வந்துட்டு போகாது. ஓகேவா, ஸோ சர்வருக்குள்ளே அது போகாது. நீங்கள் ஒரு ஃபைல் ரன் பண்ணணும் அப்படின்னா அது HTML ஃபைலில் தான் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ HTML ஃபைல் வந்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகேவா, இப்போ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நாங்கள் அந்த இடத்துல ஆக்சுவலாக நான் ரெட்டுன்னு கொடுத்தேன், பட் ஏன் அது வந்துட்டு ரெட்டு அப்படின்ட்டு மாறலை. நான் h3 கிரியேட் பண்ண அந்த எலமெண்ட்டுக்கு ஓகேவா சிஎஸ்எஸ் இதில் ஃபைலோட இதில் நான் ரெட்டு அப்படின்ட்டு கொடுத்தேன். ஓகேவா, அது ஏன் வந்துட்டு மாறலை அப்படின்னா இந்த ஃபைல் ஒரு தனி, இந்த ஃபைல் ஒரு தனி. இந்த ரெண்டு ஃபைலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோஷ் பண்ணணும். ஓகேவா, மோஷ் பண்ணாதான் நம்மளால வந்துட்டு நம்ம அங்கே கொடுக்குற ஸ்டைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா, ஓகே, ஸோ அதை மோஷ் பண்ணுங்க. மோஷ் பண்ணுறதுக்கு அதே ஹெட்டுக்குள்ள லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, லிங்க் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இதில் href அப்படின்றதுக்குள்ளார நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம்ல சிஎஸ்எஸோட ஃபைல், அந்த ஃபைலோட நேமை கொடுங்க. பார்த்தீங்களா, நான் எஸ்டின் போட்டோன்னே அது அப்படியே சஜஷன் காட்டுது. ஓகேவா, அப்போ சிஎஸ்எஸ் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்க.
இப்போ நான் அங்கே கொடுத்து H3க்கு கொடுத்த அந்த கலர் எனக்கு இங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைல் ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 2 ஃபைலையும் வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணணும். ஓகேவா? லிங்க் பண்ணுறதுக்கு இந்த ரெல் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது டிஃபால்ட் தான். ஹச்ரஃப்லக்குள்ள மட்டும் நீங்கள் என்ன அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நேமை வந்துட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஃபைலும் வந்துட்டு மோஜ் ஆகும். ஓகேவா? மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு HTML ஃபைலும் சரி ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலும் சரி ஒரே நேம்ல வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு அரேஞ்ச் பண்றது வந்துட்டு ஆல்பபெட் படி தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு HTML ஃபைல வந்துட்டு இப்போ நான் STன்னு வச்சிருக்கேன். சப்போஸ் நான் வந்துட்டு இப்போ சிஎஸ்எஸ் ஃபைல போட்டு நான் ஏல வச்சிருக்கேன், நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியுமா? ஓகேவா? ஸோ அதே பக்கத்தில் இருக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்துட்டு ஃபைலோட நேமை ஒரே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பர்சனலாக எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக வந்து சஜெஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஒரு இன்லைன் எப்படி பண்ணணும், இன்டர்னல் எப்படி பண்ணணும், எக்ஸ்டர்னல் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஒரு இன்லைன் அப்படின்றது எப்படி இருக்கும்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இன்டர்னல் அப்படின்றத ஸ்டைல்குள்ளார கொடுப்பீங்க. எக்ஸ்டர்னல் அப்படின்றத ஒரு ஃபைல் புதுசாக கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. ஓகேவா? ஒரு வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி தான் ஒரு தனியாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.